ஹலோ ஸ்பாட், ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு கிருத்வி பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த விளாகில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம NS160 டிராகர் குட்டி பையன் இருக்கான் இல்லைங்க, அப்படியே இந்த ஹெட்லைட் வந்து பீஸ் போயிடுச்சு. முன்னாடி வந்து நம்ம ஹெட்லைட் வந்து சுத்தமாக எரியல. ஃபஸ்ட்டு வந்து லோ பீம் தான் எரியாமல் இருந்துச்சு, ஹை பீம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஹை பீமும் சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுட்டு இருந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட் வச்சுருந்தோம், மஞ்சள் கலர் பல்பு. இப்போ என்ன லைட் போட போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடியாக போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளாக் பண்ணுறப்ப தான் இவனுங்கெல்லாம் வந்து ரெடியாக போட்டு வராங்க. ஆல்ரெடி நானே ஏதோ ஒரு மைக்கை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் நார்மலாக பேசினாலே வெளியே போகிற சவுண்ட்லாம் கேட்கும். இதில் ரேடியோவெல்லாம் போட்டு பண்ணியா நான் எப்படா விளாக் பண்ணுறது? சரிங்க, இங்கே கண்டினியூ பண்ணிட்டாங்க, போய்ட்டு விளாக கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வண்டியில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் லைட்டு. ஐ திங்க் அதோட வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 30 to 35 வோல்ட் பவர் தான் இருக்கும். முன்னாடி ஆப்போசிட்டில் ஏதாச்சும் லாரி பஸ்ஸு எது வந்தாலும் நம்ம லைட்டை வந்து டாமினேட் பண்ணிடும், ஒன்றுமே தெரியாது, சும்மா காண்டாக இருந்துச்சு. சரி நானும் வாங்கியாச்சு, அதே பல்ப் வச்சு மெயின்டைன் பண்ணலாம், ஃபீஸ் போன அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போட்டு அப்படியே போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு தான் ஸ்பாட். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய்ட்டு லோ பீம் ஃபஸ்ட்டு அவுட் ஆகிடுச்சு, கட் ஆகிடுச்சு, பீஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக ஹை பீமும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ சுத்தமாக வண்டியில் லைட்டே எரியல. சரி மாற்றுறது தான் முடிவாயிடுச்சு, எல்இடி லைட்டாக மாற்றிக்கலாம். போன வாட்டி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆலஜன் பல்பு. ஸோ அதெல்லாம் திருப்பி போட வேணாம், நம்ம எல்இடி லைட்டாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக போய்ட்டு எல்இடி வாங்கிட்டு வந்தேன். அதோட காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 950 வந்துச்சு. சரி ஓகே, நம்ம எல்இடி மாற்றுறதுன்னு முடிவாயிருச்சு. சரி கூட பார்க்கிங் லைட்டும் சேர்த்து மாற்றிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்க்கிங் லைட்டில் அந்த கோளாறும் பண்ணல, வண்டி வாங்கினதுலேருந்து நார்மல் அதுவும் கீழே பல்பு தான் கொடுத்துருந்தாங்க. பார்க்கிங் லைட்டு அந்த 2 கண்ணு மாதிரி இருக்கும்ல அது. சரி அதனால் நமக்கு கலர் கலராக லைட்டு போட்டு ஜிம்னாஸ்டிக் காட்டுற மாதிரிலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஆனால் ப்ளூ கலர் லைட் வாங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு ப்ளூ கலர் லைட் வாங்கிட்டேன். அதோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான் வந்துச்சு. சரி அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓவரால் இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 கிட்டே வந்துச்சு. 1000க்கு ஒரு 10 ருபீஸ் கம்மியாக இருந்துச்சு. சரி இதெல்லாம் மாற்ற தான் முடிவாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளச்சு மட்டும் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம கிளச்சு பிளேட் வேறு மாற்றினா கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மாற்றினதுலேருந்து சரியாயிடும்னு பார்த்தேன். அப்போது நம்ம கிளச்சு வந்து டைட்டாக தான் இருந்துச்சு. அப்புறமா மெக்கானிக் ஷெட்டில் விட்டு கேட்டப்போ தான் கிளச்சு ஒயர் போயிடுச்சுப்பா, அதையும் மாற்றி வைப்பான்னாங்க. சரி ஃபைனலி எவ்வளோ மாற்றுறதுன்னு முடிவாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இதுவும் மாற்றுறோம். இதுனா ஒரு 250-300 இருக்குமா. ஸோ இதையும் சேர்த்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பை பண்ணிட்டேன். கிளச்சு ஒயர் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 வந்துச்சு. சரி ஓகே அதையும் சொல்லிட்டு பை பண்ணிட்டேன். இப்போ பை பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு மெக்கானிக் ஷெட்டில் விட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிட்டு என் காலேஜ் வேறு போக வேண்டியது இருக்குது. டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக 10 o'clock ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இதில் காமிக்குது. ஏன்னா 10 நிமிஷம் ஸ்பீடாக ஓடுது. அதனால் 9:45 தான் ஆகுது டைமு. ஐ திங்க் நான் காலேஜில் வந்து 1 மணி போல் காலேஜில் இருக்கணும். இப்போ தான் போயிட்டுருக்கேன், என் ஃப்ரெண்டு கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் மெக்கானிக் ஷெட் ஒன்று வந்து ரன் பண்ணிட்டுருக்கான். அவன்கிட்ட சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 1 ஹவருக்குள்ளேயே மாற்றி கொடுத்துட்றா அப்படின்ட்டு. அவனும் சரி வாடா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி நானும் காலேஜ்லாம் எல்லாம் கிளம்பி பக்காவாக ரெடி ஆகிட்டேன், ஐடி கார்டெலாம் போட்டு. இப்போ அப்படியே போய்ட்டு நம்ம வண்டியை ரெடி பண்ணிட்டு நம்ம அப்படியே காலேஜ் போய்ட்டு இந்த விளாகை கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஸ்பாட். அங்கே என்னென்ன மாற்றுறாங்க, எப்படி மாற்றுறாங்க, அந்த ப்ரொசீஜர்லாம் நான் மெக்கானிக் ஷெட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக் ஷெட் தான். அது வரைக்கும் பார்த்திங்களா அந்த பிள்ளைகா பையன், அவன் தான் என் ஃப்ரெண்டு. இப்போ அவன் தான் என் வண்டிக்கு அதை மாற்ற போகிறான். அச்சோ நம்பர் பிளேட் ஃப்ரேம் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன், அதையும் மறந்துட்டேன். கண்ணு முடிச்சாரில் கைட்டு கடை ஹெட்லைட் வந்து எல்இடி வாங்கிட்டு வந்துட்டான். ஆமாம் ஆல்ரெடி பல்ப் இருந்துச்சு. அவன் வந்து அந்த எல்இடி போடுறப்போ பேட்ரி கூட கனெக்ட் பண்ண சொன்னான். அப்படியே பண்ணால் போயிடுமா, அதனால் அந்த சுவிட்சு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் மேனுவல் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் இருந்துச்சுல்ல, ஸோ மேனுவலாக ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது கிளச்சு ஒயரும் வாங்கிட்டு வந்துட்டான். அது அங்கே ஆக்சுவலாக கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த மெக்கானிக் ஷெட்டு. இது வரைக்கும் பாருங்கள், இவன் தான் ஊருக்குள்ள வேர்ல்டு மெக்கானிக்கோட டாப் மெக்கானிக்கில் நானும் ஒருத்த அப்படி சொல்லி சுற்றிட்டு இருப்பான். பட் அதெல்லாம் உண்மை இல்லை. ஸ்பேனர் பிடிச்சவனா மெக்கானிக்குன்றானே அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். அவன் மூஞ்ச பார்த்தீங்களா, அவன் மூஞ்சில் ஏன்னா ஒரு அச்சு மெக்கானிக் ஷெட்டோட கலை தெரியுதா. இருந்தாலும் அவன் தான் எனக்கு மெக்கானிக், வேறு வழி இல்லை, அவன்கிட்ட தான் மாற்றி ஆகணும். பல்ப் கம்மி
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பல்பு தான் ஃபீஸ் போயிடுச்சான். இதோ கட் ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு அவன் சொன்னான். மற்றபடி கட் ஆச்சா இல்லைன்னா எனக்கு தெரியாது. அது இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை. மண்ணே என்ன மண்ணு ஒரு யூடியூப்பரை போய் அசிங்கப்பட்டு பாரு. இவெல்லாம் மெக்கானிக்னா யாரா நம்புவாங்களா? மூந்துக்காங்கயா நீலாம் மெக்கானிக்காடா? டேய் நீலாம் மெக்கானிக்கா? நான் வாங்கிட்டு வந்து 80 வாட்ஸ் 60 வாட்ஸுக்கு தான் வாரண்டி இருக்குண்ணா. பல்பு வேறு எல்இடி வரலன்ட்டானுங்க. எல்லாரும் இல்லைன்ட்டானுங்க மண்ணு. கோல்டன்லேயும் தான் இல்லைண்ணா நீங்கள். ஆக்சுவலாக இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எல்இடி 80 வாட்ஸ் லைட்டு தான். புதுசாக வாங்கிட்டு வந்த எல்இடி லைட் இதுதான் 80 வாட்ஸு. ஆனால் இதுக்கு வந்து வாரண்ட்டி இல்லைன்ட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்தேன் போடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவிட்சு போட்டு தான் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் இந்த சுவிட்சையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க போல். இப்படி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடு. இதுக்கப்புறம் நீ பார்த்து லைட் எதாவது டெஸ்ட் பண்ணுறது எப்படியா? ஆன் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணணும். இரு அவன் ஒயர்லாம் லைட் எடுத்து ஏதோ ஒயரை கட் பண்ணுங்கிறான். என்னான்னு கேட்டால் நான் மெக்கானிக்கா நீ மெக்கானிக்கான்னுவான். நான் பண்ணுறது இங்கே ஒருத்தன் நானே தெரியாமல் ஏதோ பண்ணுகிறான். அவன் எந்த நெட்டை கட்ட சொன்னான். நெட்டை கட்டுறதுக்கு திருப்பதி வச்சு இதை ஆடிட்டுருக்கான். டேய் அவன் சொன்ன எந்த பல்பு? பழைய பல்பு தூக்கி போட்டு யாரும் கலரில். ஏண்டா இப்போ நான் எதுக்கு வீடியோ ஆன் பண்ணேன்? அவன் அதை கழட்டுறான் தான் நான் வீடியோ ஆன் பண்ணேன். மண்ணு இதை கழட்டி முடிச்சு பண்ணேன். அப்போ தான் இதை பார்த்தீங்கன்னா என் கிளச் இவ்வளோ லூஸாக இருக்குது. ஸ்பானர் மெக்கானிக்கே ஸ்பானர் கேட்கல. நீ எதுக்கு கேட்குற? டே கொஸ்டல்ல நீ மேக்கடா நல்லா அந்த ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணுகிறான். கேட்டால் மெக்கானிக்குன்றான். போங்கடா நடத்துங்கடா. ரொம்ப பேசுகிறாரு. அப்படியே விட்டா கேமரா கொடுத்தலாம் யூடியூப்ன்றான். நான் பண்ணுறது ஏதோ பாருங்க. இந்த ஐயோக்கிய பையன் தான் இந்த வார்த்தையை சொன்னவன். டேய் பொம்பளை பொறுக்கி நீ சொல்லிட பொம்பளை சோக்கு வைக்கிறா கோபி. பொம்பளை சோக்கு உன்னை நான் போறேனா இல்லையா பாடுறா விமல். அவனோட சரினா காஜு. டேய் பொம்பளை சோக்கு இதை நான் கட் பண்ணாம போறேன்னா என் யூடியூப்ல வாடா. டேய் விமல உன் மூஞ்ச ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். இங்க பாருங்க. லைட் எடுத்து கரெக்டாக தான் இருக்குது சார். மாமா குட்டி இது கழட்டி மாட்டுறது கஷ்டப்பட்டு கரெக்டாக தான்டா இருக்குன்றான் பத்தியா. ஆண் வந்து மேலே வரணும், ஆஃப் தான் கீழே வரணும். மாற்றி போட்டு மாமா குட்டி கதையாக குடிக்கிறான் பத்தியா. மாற்றி போட்டுருக்கான். இதில் பில் போட்டிருப்போம் 238. எவ்வளோ 950. அதுக்காக சும்மாச்சு ஏதாச்சும் தரணும்ல. அதுக்காக இது நான் வாங்க போட்டு பார்ப்போமா? ஏய் வெள்ளை கலர் லைட் எடுத்து. இது வரைக்கும் பல்ப் இருந்துச்சு. இப்போ வெள்ளை கலர் லைட் எரியுது. அது எல்இடி லைட்டு போட முடியாதா? ஏன் இது பாக்ஸ் வருதுல்ல, இந்த ரவுண்ட் ஒரு பாக்ஸ் வருதுல்ல, ஆமாம் வச்சு போட முடியாது. உட்காந்துருமா டூமே? ஏன் உட்காராதா? உட்கார வச்சுட்டா ஆக்சுவலாக இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு பெரிய ஸ்க்ரூ வாங்கிட்டு சொன்னான். அதனால் பெரிய ஸ்க்ரூ வாங்கி போயிட்டுருக்கேன். எவ்வளோ சொல்லுவாங்க தெரியல. இருக்குது. இதே நம்மளுக்கு வேலைக்கு இது பார்த்தீங்களா ப்ரோ? இதே சைஸில் ஸ்க்ரூ கொஞ்சம் பெருசாக இருக்கா நீட்டாக? கூட எக்ஸ்ட்ரா ஆயில் வர மாதிரி கொடுத்தீங்க போன வாட்டி. அதெல்லாம் சர்வா அதெல்லாம் தெரியல. அது எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரூ கிடைக்கலிங்க ஸ்குவாட். இந்த ஸ்க்ரூக்காகலாம் சூனா போனால் சுற்ற வேண்டியதாக இருக்குது. பார்த்துங்களா மண்ணே, இதை விட நீட்டாக ஸ்க்ரூ இல்லையா மண்ணே? சாயங்காலம் போடுதா இதா இதா இதையா இப்போ ரெடி பண்ணுறது சாயங்காலம் யூடியூப்பில் போடுவாங்க. ஆமாம் மண்ணே.
வேற என்ன வேலை வந்து யூடியூப்ல எடிட் பண்ணி வீடியோ போடுறது தான் வேலை நமக்கு. நான் பார்க்குறேன் ஒரு வீடியோ கூட. நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போ. ட்ராவல் ஜாகுவார் NSன்னு போட வரும் ஃபர்ஸ்ட்லேயே. முதல்ல அனுப்புகிற வேலையை பார்க்கணும். நான் காசு ஒரு 250 ரூபா வாங்கிக்கோ. டேய் 450 ரூபா நீ. ஏய் எனக்கு ஃப்ரீ. லைட் இருக்குதா? லைட்டே ஆன் பண்ணதான். ஆன் பண்ணால் லோ பீமா, இது ஹை பீமா? இந்த நம்பர் பிளேட் தான் கொஞ்சம் அசிங்கப்பட்டுது. இதை கழட்டி கடாசு வீட்டுக்கு போயிட்டு. ஹலோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம ஹெட்லைட் மாற்றணும்ல, அதோட பிரைட்னஸ் பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்களா? சரிங்க, இதுதான் லோ பீம். ஹை பீமில் இதோட பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? இதுதாங்க ஹை பீமோட பவர். அப்படியே பாருங்கள், லோ பீம், ஹை பீம், இவ்வளோ தாங்க இதோட பிரைட்னஸ்.